வணக்கம். நான் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன். நம்முடைய தேசம் இந்திய நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், எந்த அதிகாரம் மக்களிடத்திலிருந்து வந்ததோ அந்த அதிகாரத்தை மக்களுக்கே கொண்டு சேர்ப்பதில் தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய தேசத்தில் ஆட்சியராக இருக்கக்கூடிய நாங்கள் தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் எந்த எளிய மக்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே மிகுந்த முனைப்போடு நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய நாடு இந்திய தேசம் கிராமங்களினுடைய தேசம். விவசாயிகளே இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே இவர்களுக்காக, இவர்களுடைய மேம்பாட்டிற்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்ப்பதிலே தீவிரமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்து விடலாம். சில பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்று பார்த்தால், ஒரு கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முதியவருக்கு உதவித்தொகை கிடைக்க அவர் விண்ணப்பத்தோடு வருகின்ற பொழுது நாங்கள் உடனடியாக விசாரித்து அன்றே அவருக்கு முதியோர் உதவித்தொகை உத்தரவை பிறப்பிக்க முடியும். ஆனால் சில பிரச்சனைகள் நாட்கள் எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக, ஒரு கிராமத்திலிருந்து விவசாயிகள் வருகிறார்கள். அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஏரியிலே ஆக்கிரமிப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே உடனடியாக நான் வட்டாட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும். உத்தரவு பிறப்பிப்பேன். ஆனால் அது அடுத்த நாளே ஆக்கிரமிப்பு அகற்றுவது என்பது சில நேரங்களில் முடியாமல் போகலாம். சட்டப்படியாக ஒரு குறைந்தபட்ச நாட்கள் கொடுக்க வேண்டும், அல்லது சில சட்ட தடைகள் அங்கே இருக்கலாம். எனவே குறைந்தபட்ச நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அதற்காக அந்த விவசாயிகள் நடவடிக்கையே இல்லையே என்று பின்வாங்கிவிடக்கூடாது. மாறாக, நான் உத்தரவிட்டு இருக்கக்கூடிய வட்டாட்சியரை அவர் சந்திக்கலாம், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கலாம், அந்த பிரச்சனை, அந்த தடையை நீக்குவதற்கு என்ன முயற்சி செய்யலாம் என்று அவர் அறிய தெரிவிக்கலாம். அப்படியும் நடவடிக்கை இல்லை என்றால் அவர் என்னிடத்திலே வரலாம். நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் அந்த பிரச்சனை தீர்த்துவிட முடியும். எனவே விவசாயிகள், கிராம மக்கள் நம்பிக்கையோடு மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகுகின்ற அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்திற்கும் வட்டாட்சியரோ அல்லது அடுத்த அலுவலர்களையோ சந்தித்து தங்களுடைய பிரச்சனை தீருகின்ற வரைக்கும் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நாட்டு மாணவர்களே, இளைஞர்களே, இந்த நாட்டு மாணவர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் உண்மையான விழிப்புணர்வும் எழுச்சியும் ஏற்படுமையானால் அது தேசத்தினுடைய மாற்றத்திற்கும் ஏற்றத்திற்கும் அடித்தளமாகும். குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் சமூக அவலங்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் வேட்கை கொள்ளுகிறேன், விரும்புகிறேன். அத்தகைய விழிப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை, இளைஞர்களை இந்த தேசம் கொண்டிருந்தால் இந்த தேசத்தில் ஏற்றமும் மாற்றமும் சாத்தியம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.